ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் எங்களோட மோட்ரு கடைக்கு போக போகிறோம். அதுதான் இன்றைக்கி வீடியோவே, வாங்க பார்க்கலாம். வரப்பான காலை வேளையில் பார்த்திங்கன்னா எங்களோட ரொட்டீன் எப்பவும் போல் தொடங்கிருச்சு. சண்டேனாலே பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிப்போம். ஏன்னா அன்றைக்கி தான் நல்லா ஃப்ரீயாக ஒரு 8 மணி வரைக்கும் தூங்க முடியும் அப்படின்னு நினப்போம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் கொஞ்சம் குயிக்காகவே எழுந்திரிச்சிட்டோம். அது ஏன்னா கடைக்கு போகணுங்கிறதுனால. சாரதி பார்த்திங்கன்னா மும்பரமாக அவனோட சைக்கிளை கழுவிக்கிட்டு இருக்கான். கழுவுறதுக்கு முன்னாடி தொடச்சிக்கிட்டு இருக்கான். எப்பவும் பார்த்திங்கன்னா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் கழுவ ஆரம்பிப்பான். சம்மர் லீவு தான், ஆனாலும் பார்த்திங்கன்னா அவன் சைக்கிளை எப்பவும் க்ளீனாக வச்சுருக்கணும்னு நினப்பான். சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கேயும் ஓட்ட போகிறதில்ல, வீட்டில் தான் நிறுத்தி தான் வச்சுருப்பான். ஆனாலும் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் சைக்கிளை க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருவான். எப்போவுமே பார்த்திங்கன்னா சாயந்தரமாக தான் அவன் சைக்கிள் கழுவுவான். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குன்றதுனால காலையிலேயே எழுந்திரிச்சோன்னே கழுவ ஆரம்பிச்சிட்டான். கழுவி வச்சு எட்டான்னு அவனுக்கு அப்போ தான் மனசு திருப்தியாக இருக்கும். ஒன்று நினச்சிட்டான்னா அதை அப்படியே செய்யணும்னு நினப்பான். பசங்க எப்போவுமே அவங்களோட பொருட்களை சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன் இதை இப்போ பண்ணுற அப்புறமா பண்ணு அப்படின்னு அவங்கள நம்ம டிஸ்கரேஜ் பண்ணாமல் அவங்கள எப்போவுமே நம்ம என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எனக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக எப்போயும் போல் இட்லி எடுத்து ஊற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 சட்னியை கண்டிப்பாக அரைச்சே ஆகணும். வேர்க்கடலை சட்னியும் கார சட்னியும் தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். வேர்க்கடலை சட்னிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேர்க்கடலையும் 2 மிளகா வத்தல், கொஞ்சமாக புளி, அவ்வளோதான், சிம்பிள். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும், சேர்த்துட்டு அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் கார சட்னி எப்பவும் போல் கார சட்னி அரைச்சாச்சு. சட்னி அரைக்கும் போதே பார்த்திங்களா அவங்களும் போய் குளிக்க சொல்லியாச்சு. அவங்க குளித்து ரெடி ஆகிட்டாங்கன்னா நம்ம வேலையை முடிச்சுட்டு நாம் குளித்து கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும். டிஃபனில் பார்த்திங்கன்னா இட்லி மாமாவுக்காக எடுத்து வச்சுக்கிட்டுருக்கேன். அவர் எப்பயும் காலையில் குயிக்காக போயிடுறதுனால சாப்பிட்டு போக மாட்டார். இன்றைக்கி கடைக்கு நாம் போகிறதுனால நாமளே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவருக்கு பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சுன்னா அடுத்து போய் நான் குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான், அவ்வளோதான். இன்றைக்கி நான்வெஜ் செய்கிற வேலையிலேருந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டேன். அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சரி கடைக்கு கிளம்பி போயிட்டு வந்துட்டு அப்புறம் மதிய வேலையை என்னன்னு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. 3 பேரும் பார்த்திங்கன்னா செம்ம குசியாக மாமாவுக்கு டிஃபன் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். டிஃபன் எடுத்துகிட்டு போகிறது என்னமோ 10 மணிக்கு தான். பசங்க இந்த வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் போனாலே ரொம்ப ஹாப்பியாக இருப்பானுங்க. அதுவும் கடைக்கு போகணும் அப்படின்னா இன்னும் ஹாப்பி தான். அது ஏன்னு சொல்கிறேன் அப்புறமா. இந்த சென்னையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பசங்களுக்கு தான் தெரியும் வெளியில் போகிறதோட அருமை. அதனால் இந்த பசங்க எப்போவுமே கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டா போதும், சும்மா ஒரு கடைக்கு கூட அப்படின்னா கூட ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி வருவானுங்க. கடைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கர சந்தோஷமாக வந்தானுங்க. ஆனால் வந்த உடனே பார்த்தா அப்படியே ஷாக் ஆகிட்டோம். ஏன்னா கடைக்கு இன்றைக்கி யாரும் வேலைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு மாமா சொல்லியிருந்தார், ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு தம்பி வந்துட்டான். அதனால் கொஞ்சம் சேடாகிடுச்சு. ஏன்னு தெரியுமா? நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எதுக்கு ரொம்ப குசியாக அவங்க கடைக்கு போகிறாங்க அப்படின்ட்டு. ஷார்ட்ஸ் எடுக்கலாமேன்ட்டு போனோம். ஆனால் என்னாச்சு, எடுக்க முடியல. அதனால தான் கொஞ்சம் சேடாகிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா கொய்யா மரம், எலுமிச்சை மரம், அப்புறம் பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம், இந்த 3 மரமும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். அதுவும் ஒன்றோட ஒன்று கலந்தது மாதிரி இருக்கும். எதுன்னே தெரியாது, அந்த லெவலுக்கு இருக்கும். சாரதி தான் எப்போவும் ஸ்கூல் முடிச்சுட்டு சாயந்தரமாக தண்ணி பாய்ச்சுவான். அதான் அவங்க அக்காவை கூப்பிட்டுட்டு போய் எங்கெங்கே என்னென்ன பழம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கான். செம்ம வெயிலுன்றதுனால அவங்களால சரியாக கூட பார்க்க முடியல. இங்கே தரையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேப் இருக்கும். சின்ன சின்ன கேப்பில் எல்லாம் பார்த்திங்கன்னா மிளகா செடி, தக்காளி செடி எல்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மிளகா செடியில் கொஞ்சம் மிளகாலாம் நிறையா இருந்துச்சு. இப்படியே விட்டோம்னா கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடும் எல்லாமே. அதனால் பிடுங்கிடலாம் அப்படின்ட்டு பிடுங்கிட்டு இருக்கேன். இந்த மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஆனால் அதில் காரம் நல்லாவே இருக்கும் காரம். முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலி இடம் நிறையா இருக்கும். அதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சும்மா இருக்க வேணாமே அப்படின்ட்டு மாமா பார்த்திங்கன்னா மிளகாய் செடி, தக்காளி செடி, என்னென்ன செடி வேணுமோ பூச்செடி எல்லாமே நட்டு வச்சுருக்காரு. எல்லாமே சூப்பராக இருக்கும். அது இன்னொரு வீடியோவில் காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் வந்து நாங்கள் சமையல் பண்ணலைன்றதுனால பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். 2 சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். வெளியில் வாங்கி சாப்பிட்றது வந்து கொஞ்சம் எங்கள் வீட்டில் வந்து ரேராக தான் நடக்கும். வருஷத்தில் ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ அவ்வளோதான். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெளியில் வாங்கி சாப்பிட மாட்டோம். இதை வந்து நாங்கள் குறிக்கோளாகவே வச்சுருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து மாவு வந்து இல்லை, அதனால் டிஃபன் எதுவும் பண்ண முடியாது. அதனால வீட்டில் கொஞ்சம் வெண்டைக்காய் இருந்துச்சு, கொஞ்சம் வெண்டைக்காவை போட்டு புளிக்குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு வெண்டைக்காயெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெண்டைக்காய் போட்டு மசால் குழம்பும் அது கூடவே பார்த்திங்கன்னா புடலங்காய் பொரியல் செய்ய போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதக்கியாச்சு. வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு அப்படியே வெண்டைக்காயை போட்டு கொஞ்சம் நம்ம மசால் பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மசால் பொடி கொஞ்சம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சிம்பிளாக அந்த மாதிரி வச்சுக்குவோம். கொஞ்சமாக புளி ஊற்றி வச்சுட்டு அவ்வளோதான். இதுதான் எங்கள் ஊர் சைடெலாம் இந்த மாதிரி சிம்பிளாக தான் வைப்பாங்க. அது மாதிரி வந்து குழம்பு, இந்த சைடு குழம்பு, அந்த சைடு வந்து சாப்பாடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புடலங்காய் பொரியல் வேலையெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நைட்டு இதுதான் எங்களோட சாப்பாடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.